பாட்டி, என்னம்மா? எனக்கு லஞ்ச் கொடுங்க. ரெடி ஆயிடுச்சுப்பா, எடுத்துட்டு வந்துடுறேன். எந்த பிரியா, மத்தியானம் வைக்காம சாப்பிடு. சரி பாட்டி. போயிட்டு வரேன் பாட்டி. சரி. சரி. மம்மி பாய். மம்மி நில்லுடே, நீ காலேஜுக்கு போக வேண்டாம். என்னாச்சு பல்லவி? எதுக்கு நீ அவளை காலேஜுக்கு போவேன்னு சொல்ற? ஏன் அவசியம் காரணம் சொல்லணுமா? மம்மி, தேவையில்லாம எதுக்கு மம்மி என்ன காலேஜ் போக வேண்டாம்னு சொல்றீங்க? இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கு, நான் அட்டன் பண்ணியே ஆகணும். நில்லு. நான் போக வேண்டாம்னு சொல்லியும் நீ மீறி போவியா? வணக்கம்மா, உள்ள வரலாமா? நீங்க? நான் தான் நேத்து போன்ல. உள்ள வாங்க. என்ன பிரியா, காலேஜ் போல? போகணும். என்ன ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? உங்களுக்கு பிரியாவை ஏற்கனவே நல்லா தெரியுமே, என் பையன் கூட என் வீட்டுக்கே வந்திருக்க. என்ன பிரியா, அம்மாட்ட சொல்லலையா? உட்காரலாமா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதான் நேற்று ஃபோன்லேயே சொன்னேன். முதல்ல ரெண்டு பேரும் உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். முதல்ல நீங்க வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. வேற என்ன விஷயம்? பிரியா பாலாஜி கல்யாண விஷயம்தான். பாலாஜியோட எனக்கு கல்யாணமா? என்ன உளறீங்க? அட பயப்படாத பிரியா, உங்க அம்மாவோ பாட்டியோ நீ என் பையனை லவ் பண்றதுக்கு எந்த எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க. தைரியமா இரு. உளறாதீங்க. பாலாஜி நான் லவ் பண்ணவும் இல்ல, நான் அப்படி நினைக்கவும் இல்ல. அது வந்து பிரியா இங்க பாருங்க, கண்ணே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? இன்னும் சொல்லவே இல்லையே. பாஸ்கர், பில்டிங் பாஸ்கர்னா எல்லாருக்கும் தெரியும். நீங்க பில்டிங் பாஸ்கரோ பில்டப் பாஸ்கரோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தெளிவா ஒன்னு சொல்லிடுறேன், இவ உங்க பையனை லவ் பண்ணியிருந்தாலும் கூட இந்த கல்யாணம் கன்றாவியெல்லாம் நடக்காது. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்க. என்ன பேசணும்? சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்பட்டாங்க, நம்ம ஏன் அது குறுக்க நிக்கணும்? அச்சய தூவி ஆசீர்வாதம் பண்ணி நாம நகர்ந்து வேண்டியதான மனுஷத்தனா? என்னமா சொல்றது? இப்படி வழவழன்னு பேசுறதெல்லாம் தேவையில்ல. என் பொண்ணு உங்க பையன் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டா. அதே மாதிரி உங்க பையனும் நீங்க கண்டிச்சு வைங்க. நான் என்ன சொல்ல நீங்க வரேன்னா, கிளம்பலாம். என்னங்க இது, சம்பந்தம் பேச வந்தா சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க? உங்களை நான் கிளம்ப சொல்லியாச்சு, காதுல விழலையா? நாங்களும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். உங்களை தேடி வந்ததுனால என் மதிப்பு மரியாதை உங்களுக்கு தெரியல. பரவாயில்ல, உங்கள்கிட்ட என்ன பேச்சு? உங்க ஹஸ்பண்ட் ராஜாராம்கிட்ட நான் பேசிக்கிறேன். பிரியா கண்ணே, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ தான் என் வீட்டு மருமக. வரேன். ஏண்டி, அந்த ஆள் தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு போறாருன்னா நீ லவ்வுக்குன்னு ஏதோ பேசிட்டு இருக்கியே, உனக்கு பைத்தியமா பிடிச்சு போச்சே? இவ வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணணும்னு நினைச்சிட்டியா? உன் பொண்ணு மேல நீயே சந்தேகப்படுறியா? பாவண்டி பிரியா. உனக்கு அவளை பத்தி தெரியாது, அவ உடம்பெல்லாம் விஷம். ஏன் பல்லவி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இவ அழுதா இந்த வீடு நிம்மதி இல்லாம போயிடும். நீ அழாத பிரியா, அழாதம்மா. பிரியா, 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 ஏய் கதவு தரடி. பிரியா, பிரியா, கதவு தர பிரியா. ஏய் பிரியா, பிரியா கதவு தரமா. பிரியா, பிரியா கதவு தர. கதவு தர. என்ன விளையாட்டுது? பிரியா, பிரியா, பிரியா கதவு தரமா. பிரியா, பிரியா கதவு தரடி. பிரியா, கதவு தர. பிரியா, பிரியா சொன்னா கேளு, கதவு தர. பிரியா, பிரியா. ஐயோ ஐயோ பாவி, என்ன நீ காரியம் பண்ற? அடிக்கல. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என் தலையில கல்லு தூக்கி போடணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? விடுங்க பாட்டி, நான் செத்து போறேன். அப்பவாச்சு நான் நிம்மதியா இருப்பேன்ல. ஐயோ என்னம்மா பேசுற? நீ என்ன தப்பு பண்ண? நீ எதுக்கு நீ சாகணும்? நீ வா, இங்க இருக்க
இருமா, கோவில கூட்டிட்டு போயிட்டு வரேன். இந்தப்பா. போன்ல யாருமா? மஞ்சு பாட்டி. பேசு. ஏன் காலேஜுக்கு வரலன்னு கேட்பாளே. நீ முதல்ல போன் எடுத்து பேசு. ஹலோ. ஏ பிரியா, ஃபோன் எடுக்க எவ்வளவு நேரம்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ வீட்ல? சீக்கிரமா கிளம்பி வா. பிரியா, பிரியா, சொல்லு மஞ்சு. என்னாச்சு உனக்கு? சீக்கிரமா கிளம்பி வா, நான் உனக்காக இங்க ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மஞ்சு. யார் பாட்டியா? ஆமாம்மா, நான் தான் பேசுறேன். இன்னைக்கு பிரியாவால காலேஜுக்கு வர முடியாதுமா. ஏன் பாட்டி? நீ ஒன்று பண்ண, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குல்ல, நாங்க அங்கதான் இருக்கோம். நீ உடனே புறப்பட்டாங்க வா. சரி பாட்டி. ஏன் பாட்டி மஞ்சுவை காலேஜுக்கு போக விடாம இங்க வர சொல்லிருக்கீங்க? மஞ்சு வரட்டுமா, எல்லாம் நல்லதுக்கு தான். நீ வா. நான் சொல்றது கேளு பிரியா. உங்க அம்மாவுக்கு எப்போ இப்படிதானே கோவம் வரும். நீ தான் கொஞ்சம் பொறுத்து போனம்மா. அம்மா என்ன பேசினாலும் நீ காதுல வாங்கிக்காத. படிப்புல மட்டும் உன் கவனத்தை பாட்டி, செலுத்து. என்னாச்சு? திடீர்னு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லிட்டீங்க. என்ன நடந்துச்சு பிரியா? என்னன்னு சொல்லு. என் தலைவிதி அவமானப்படணும்னு. என்ன பாட்டி இது? பிரியாவை யார் என்ன சொன்னாங்க? அந்த பொறுக்கி பைய பாலாஜியோட அப்பா இன்னைக்கு பிரியாவை பொண்ணு கேட்டு வீட்டுக்கே வந்துட்டாம்மா. அவனை சும்மாவா பாட்டி விட்டீங்க? நானும் அவனும் லவ் பண்றேன்னு அவன் சொன்னதா அம்மா நம்பினதா என்னால தாங்கிக்க முடியல மஞ்சு. பெத்த பொண்ணு நம்பாம எவனோ சொல்றத நம்புறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கணும். பிரியா சூசைட் வரைக்கும் போயிட்டாம்மா. இவ வீட்டுல இருந்தால்டா அதே நினப்போட இருப்பான்னு தான் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தம்மா. பிரியா, இப்பயாவது உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு பல்லவி அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்களா? பல்லவி பிரியாவை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் மஞ்சு. பிரியா, கண்ணத்தோட உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இனிமேல் இப்படிலாம் பண்ணாத. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்டி, புரியுதா? ம். பாட்டி, உங்க பொண்ணு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, இல்லைன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்து பிரியாக்காக சண்டை போடுவேன். பாத்தியா பிரியா, மஞ்சு எவ்வளவு தைரியமா பேசுறானே. சரி பாட்டி, நான் பிரியாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உங்க பொண்ணு கேட்டா மஞ்சு கூட்டிட்டு போயிருக்கானே சொல்லுங்க. ம், வா போலாம். சரிம்மா. வாங்க வா. பாட்டி. இந்தா வண்டி எடு. நான் போயிட்டு வரேன் பாட்டி. சீக்கிரம் வந்துடுமா. ம், சரி. போயிட்டு வரேன் பாட்டி. வாம்மா.
ராஜா, நீங்க சொன்ன மாதிரி பிளான்ல சில சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். நீங்களே பாருங்க. ம். ஆம், அப்பா, எடுத்து பாரு யாருன்னு. ஆ. என்னடா யாரா? பல்லவி அம்மா கிட்ட இருந்து ஃபோன். இந்தாங்கப்பா, பேசுங்க. ஹலோ, உங்களுக்கு பாஸ்கர்னு யாராவது தெரியுமா? எனக்கு பாஸ்கர்னு யாரையும் தெரியாதே. பொய் சொல்லாதீங்க. நான் எதுக்கு போய் சொல்லணும்? எனக்கு எந்த பாஸ்கரையும் தெரியாது. அதான் உண்மை. ராஜா, ம்? கான்ட்ராக்டர் பாஸ்கரா இருக்குமோ? எந்த பாஸ்கரை சொல்லிக்கிட்டு இருக்க? பில்டிங் பாஸ்கரா? ஆமா, அவன்தான். ஏன் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இன்னைக்கு வீட்டுக்கு வந்து அவன் பையனுக்கு பிரியாவை பொண்ணு கேட்டுட்டு போறான். என்னது? பிரியாவோ பொண்ணு கேட்டானா? அவன் பையன் பாலாஜியும் பிரியாவும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்களாம். சின்ன சிறுசுகளை பிரிக்க கூடாது அப்படி இப்படின்னு எதோ சொல்றான். நான் எழுந்திருச்சு வெளியே போயான்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ராஜாராம் கிட்டே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு தெனாவட்ட பேசிட்டு போறான். என்ன அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்ட ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, எதுக்கு? பல்லவி, இல்ல நான் உங்களை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டு இருக்கீங்களே, அது பத்தாது இப்போ என் பொண்ணு வாழ்க்கையை குட்டிச்சவராக்கணும்னு ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க? நான் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு? பல்லவி, நான் எந்த தப்புமே பண்ணல. நீங்க தைரியம் கொடுக்காமயே உங்க பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணா அத சாக்கா வச்சுக்கிட்டு அவன் வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேக்குறான். எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றத கேக்குறியா? கொஞ்சம் என் மேலதான் உனக்கு நம்பிக்கை இல்ல. பரவாயில்ல, ஆனா நீ பெத்த பொண்ணு மேல கூட உனக்கு நம்பிக்கை இல்ல. இங்க பாரு பல்லவி, பிரியா யாரையும் லவ் பண்ணிருக்க மாட்டா. அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. தேவையில்லாம அவன் மேல சந்தேகப்பட்டு நீயே அவளுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துறாத. ஆமா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது பாருங்க. அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு நல்லா நடிக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் சொல்லி கொடுக்காமையா அவன் நீ கவலைப்படாத பிரியா, என்னைக்கா இருந்தாலும் நீதான் என் வீட்டு மருமகன் சொல்லிட்டு போவான். இங்க பார் பல்லவி, தான் பெத்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி எந்த அப்பனும் தூண்டி விட மாட்டான். அப்படி தூண்டி விட்டா அவன் அப்பனாவே இருக்க மாட்டான். அதை முதல்ல புரிஞ்சுக்க. படிக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண நான் என்ன பைத்தியமா? அவ்வளோ அவசரமா பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு என்ன வந்தது? அவசியம்தான், உங்களுக்கு இது அவசியம்தான். என்ன சொல்ற பல்லவி? பிரியாவோட கல்யாணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்ல உங்க உரிமையை நிலைநாட்டணுங்கிற எண்ணத்தோட அவசர அவசரமா இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க நோக்கம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல எனக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. அப்படி எந்த அசிங்கமான நோக்கமும் எனக்கு கிடையாது. ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்க பல்லவி. அந்த பாஸ்கர் பிசினஸ் போட்டியில என்ன பழி வாங்கணும்னு திட்டம் போட்டு இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையில இறங்கியிருக்கான். அதை நீ பெருசா எடுத்துக்கிட்டு தேவையில்லாம பிரியா மனசை இம்சப்படுத்திட்டு இருக்காத. போனவை. பல்லவி என்ன சொன்னாங்க ராஜா? நீங்க ஃபோன்ல பேசுனது வச்சு ஓரளவுக்கு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. பாஸ்கரோட பையன் பாலாஜிங்கிறவன் பிரியாவோட படிக்கிறானா? அவன் டோன்ட் வரி ராஜா, இந்த பாஸ்கர் விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த டிஸ்கஷன் விஷயம் அப்புறம் வச்சுக்கலாம். டேக் கேர். வரேன்.
நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத பிரியா. இந்தா காஃபி குடி. இல்ல வேண்டாம். இங்க பாரு, நீ இந்த அளவுக்கு மூட் அவுட் ஆகிற மாதிரி எதுவுமே நடக்கல. தைரியமா இரு, குடி. நான் தான் சொல்றேன்ல, காஃபியை குடி. கவலைப்படுறதை விட்டுட்டு அந்த பாலாஜி என்ன பண்ணலான்னு யோசிப்போம். குடி. ஹலோ, சொல்லு சந்தோஷ். எங்க இருக்க மஞ்சு? வீட்ல தான். ஏன் காலேஜுக்கு போல? இல்ல சந்தோஷ், நானும் பிரியாவும் நம்ம வீட்ல தான் இருக்கோம். அப்படியா? பிரியா கிட்ட செல்ல கொடு. ஒரு நிமிஷம் இரு. இந்தா பிரியா, சந்தோஷ் பேசணுமா? சொல்லுண்ணா. என்னாச்சு பிரியா? அந்த பாலாஜி மஞ்சு, பிரியோ கோலப்பட வேணும்னு சொல்லு. அவனை நாங்க பாத்துக்கிறோம். சரிண்ணா. இப்ப என்ன பண்ண போறோம்? பிரியா சூசைட் அட்டன் பண்ற அளவுக்கு அந்த பாலாஜி டார்ச்சர் பண்ணிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. அவன் நினைச்சு வருத்த பொருளுக்கு ஏதாவது பண்ணும். சாவி கூட.